நண்பர்களே, மதுரை பனங்காடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாரா இருக்கக்கூடிய வீட தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா, வடக்கு பார்த்த வீடுங்க. ஒரு 3 சென்ட் இடத்துல 850 சதுரடிங்க. ஒரு 850 சதுரடி உள்கட்டுமானத்துல கட்டி அமைக்கப்பட்ட வீடு இந்த வீடு. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 55 லட்ச ரூவா கோட் பண்றாங்க. நெகோசபிள்ங்க. பேசிக்கலாம். ரேட் வந்து பேசிக்கலாம். 30 அடி ரோடு. இந்த 30 அடி ரோட்ல அமைஞ்சிருக்குது இந்த வீடு. இந்த மாதிரி எம்எஸ் கேட்டு எல்லாமே நல்லா இருக்கு. அமைப்பு நல்லா இருக்கு. பாருங்க இப்படி வருதுங்க வீடு. ஒண்டர்ஃபுல்லான வீடா இருக்குது. உள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா போர்ட்டிகோல டைல்ஸ் வந்து மேல வரைக்கும் சீலிங் வரைக்கும் ஏத்திருக்காங்க. 4க்கு 2 டைலு. இந்த மாதிரி ரேம்ப் வந்துருது. பைக் வந்து 2-3 பைக்கை தாராளமா நிப்பாட்டலாங்க. பாருங்க இப்படி வருது. பாத்தீங்களா? டைல்லாம் பாருங்க. மேல வரைக்கும் ஏத்திருக்காங்களா? 4க்கு 2 டைலுங்க. பாத்தீங்களா? இதை நேரில் வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு வித்தியாசம் வந்து நல்லா தெரியுங்க. அந்த ரூம் குட்டியாக இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இதுங்க அந்த இன்வெர்டர் வச்சுக்கிறதுக்கான அறை. இது வந்து பாருங்க, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்ல அழகா போட்டிருக்கிறாங்க. சேஃப்டி கேட் வந்துடுது. அப்படியே வாங்க உள்ள போய் பார்த்துருவோம். இந்த மாதிரி அழகா தேக்கு மர டோர் வந்துடுது. இந்த டோர் பாருங்க, நல்லா இருக்குங்களா? ஒண்டர்ஃபுல்லா இருக்குங்க. அருமையா பாலிஷ் பண்ணப்பட்ட ஒரு நேர்த்தியான தேக்கு மர கதவு. இந்த கதவை கடந்து இப்படியே உள்ள வந்தோம்னா பாருங்க, ஒரு எத்தனைக்கு எத்தனை எண்ணிருவோமா? 2 4 6 8 10 12 14 16க்கு 14ங்க. எவ்வளோங்க வரும்? நீங்களே கணக்கு பண்ணுங்க. 16க்கு 14. 16க்கு 10க்கு 14 160 சதுரடி. ஒன்றும் இல்லை, தோராயம் ஒரு 240 சதுரடி வைப்போமே. சரியா? பாருங்க, இந்த மாதிரி பெரிய ஹாலா வந்துடுது. மேலே பால் சீலிங்லாம் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. அந்த பால் சீலிங்குள்ள அந்த எல்இடி பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப அழகா நல்ல வேலைப்பாடுங்க. சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா? தெரியுதா? வேற லெவலில் இருக்குங்க. ஆமாம், ஒரு மீடியம் பட்ஜெட்டு. ரொம்ப அழகா இருக்கு. இந்த டிசைன்லாம் பாருங்க, இது காப்பர் டிசைனுங்க. நல்லா இருக்கா? இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. பேர் காப்பர் டிசைனு. நல்லா இருக்குது. அப்படியே வாங்க. கிச்சன் பாருங்க, ஒரு 60 சதுரடி இருக்கக்கூடிய கிச்சனு. கிச்சன் டாப்பெல்லாம் கிரானைட்டில் நல்லா நேர்த்தியாக பண்ணியிருக்கிறாங்க. அந்த கபோர்டு ஒர்க்கெல்லாம் அழகாக இருக்குது, நேர்த்தியாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கு பாருங்க. மேலாம் கபோர்டு ஒர்க் நல்லா இருக்குங்களா? டஃப் அண்ட் கிளாஸ் ஒர்க்லாம் நல்லா இருக்குது. செல்ஃபுங்க, செல்ஃபு பார்த்தீங்களா? நல்லா அகலமான பெரிய செல்ஃபாக இருக்குது. நிறைய பொருட்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்குது. அந்த இது வச்சுக்கலாங்க, எக்ஸாஸ்ட். அந்த மாடுலர் சிம்னி, மாடுலர் கிச்சன். அது அந்த எக்ஸாஸ்ட் அங்கே போகிறதுக்கு அந்த ஸ்கொயர் வச்சுருக்குறாங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி வாஷ் பேஷன் வந்துடுது. மேலே ஓடிஎஸ் வந்துடுது. மேலே ஃபைபர் ஷீட் வச்சு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இது பார்த்தீங்களா? நல்லா 4க்கு 2 டைலே வச்சு நல்லா நேர்த்தி அழகாக வடிவமைச்சிட்டாங்கங்க. இந்த இது கிச்சன் சைடெல்லாம் பாருங்களேன். வழக்கமாக வந்து ஏதாவது படங்கள் போட்டு ஏதாவது பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது இங்கே பெரிய டைலே வச்சு பேக்கிங் பண்ணிட்டாங்க. அதில் வந்து இந்த கோல்டன் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக நேர்த்தியாக இருக்குது. பாருங்க, தெரியுதுங்களா? இந்த மாதிரி வருது பாருங்க. இந்த ஃப்ரிட்ஜ் இது வச்சுக்கிறதுக்கு இந்த இடம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு 120 சதுரடி இருக்கக்கூடிய பெட்ரூமாக இருக்குது. மேலே எல்லாம் பாருங்க, இந்த பால் சீலிங் நல்லா இருக்குது. இது வந்து பாருங்க, இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. இது ஒரு டிசைனாகவே கொடுத்துருக்குறாங்க. அட்டாச்சு லெட்டின் அண்ட் பாத்ரூம். இந்த டைல்லாம் எடுத்துருவாங்க. இது வெஸ்டர்ன் டாய்லெட்டாக வந்துடுது. ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துடுது. நல்லா அந்த இதெல்லாம் நல்லா இருக்குது. கபோர்டு ஒர்க் எல்லாமே நல்லா இருக்குது. ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒர்க்கு நல்லா இருக்குது. செல்ஃபோன் வச்சுக்கிறதுக்கு அந்த ஸ்டாண்டு நல்லா இருக்குது. பாருங்கள், நம்ம வீடியோ எடுக்கிறது தெரியுதுங்களா? ஓகே. இது சுற்றி எல்இடி பண்ணியிருக்காங்க. இந்த இதில் அந்த டிவி ஷோகேஸில் அப்படியே வந்தோம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 10 இருக்கக்கூடிய பெட்ரூமாக இருக்குது. இதுலையும் பாருங்கள்,
இந்த பால் சீலிங் அழகா இருக்கு. இது எல்லாமே பாருங்க நல்லா இருக்கு. ஒர்க்கெல்லாம் நல்லா இருக்கு. ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வந்துடுது. அட்டாச்சு லெட்டின் அண்ட் பாத்ரூம் வந்துடுது. இந்தியன் டாய்லெட் இந்த மாதிரி வருது. அப்படியே மாடிக்கு போயிடுவோம். லொக்கேஷன் பாருங்க, மாடியில் தட்டோடுப்பு வச்சுருக்காங்க. ஒரு 750 லிட்டர் கெப்பபிலிட்டி டேங்க் இருக்குது. சுற்றி வேற பார்த்தீங்கன்னா அப்படியே வீடுகள், ரெசிடென்சியல் ஏரியா தாங்க. ஆமாம், நல்லா இருக்குது, அருமையான ஏரியா. பூராமே இயற்கை எழில் சூழ்ந்த இடமா அமைஞ்சிருக்குங்க. ஆமாம், நல்ல தண்ணி ஈல்டு இருக்குது. தண்ணி வந்து உப்போ இந்த சவர் அடிக்கிறதோ இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் தண்ணி வந்து சுவையான தண்ணியாக இருக்குங்க. நல்ல தண்ணியாக இருக்குது இந்த ஏரியாவில். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டும் நெகோசபிளாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் நேரில் வாங்க, வந்து இந்த வீட்டை வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வடக்கு பார்த்த வீடாக அமைஞ்சிருக்குது. ரேட்டும் நெகோசபிள் பண்ணிக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள். சரிங்களா? நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிச்சேரி கார்த்தியன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.